இறைவார்த்தை கேட்டு இதயத்தில் ஏற்று என்னாலும் வாழ்ந்து என்றும் பறைசாற்று. இறைவார்த்தை கேட்டு. இயேசுவில் பிரியமானவர்களே, இருக்கிறவரும் நம்மிலே நடப்பித்து வருகிறவரும் மன அன்பு ஆண்டவர் இயேசுவின் திருப்பெயரால் வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, உயிருள்ள கடவுள் நம்மோடு பேசுகிற வார்த்தை, the voice of God. அவருடைய வார்த்தை நமக்கு வாழ்வாக மாற நம்ம ஒப்புக்கொடுக்கலாம். எசேக்கியேல் புத்தகம் 36ஆம் அதிகாரத்திலே அந்த 11வது வசனத்துடைய பிற்பகுதியை தூய ஆவியானவர் காண்பிக்கிறார். எசேக்கியேல் 36ஆம் அதிகாரத்திலே 11ஆம் வசனத்தை பிற்பகுதியை காண்பிக்கிறார். முந்தைய காலங்களை விட மிகுதியாக நீங்கள் வளமடைய செய்வேன், அப்போது நானே ஆண்டவர் என்பதை அறிந்து கொள்வீர்கள். நானே ஆண்டவர் என்பதை அறிந்து கொள்வீர்கள். இது ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் அப்படியே பின்னிட்டு இப்படி போயிட்டு இருக்கலாம் இல்லைங்களாண்டுக்கும். ஒரு காலத்தில் ஒரு செல்வமான ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இப்போ எல்லாமே இழந்து எப்படியோ போயிட்டு இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், இன்னைக்கு என்ன சொல்கிறாரு, உங்களை பார்த்து நம்ம பார்த்து சொல்கிறாரு, முந்தைய காலங்களை விட மிகுதியாக நீங்கள் வளமடைய செய்வேன்னு சொல்கிறார். வாயில சொல்கிறார், அது சொல்கிறது கண்டிப்பாக நடக்கும். அப்பொழுது நானே ஆண்டவர். இன்னைக்கு என்ன சொல்கிறாரோ அந்த வார்த்தையை நிறைவேறிய அவர் திருத்துவார். ஏன்னா எசேக்கியேல் புத்தகத்தில் பார்க்கிற பொழுது 12ஆம் அதிகாரத்தில் 25ஆவது சொல்வார், என் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை நிறைவேறியே தீரும் என்று சொல்வார். என் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை நிறைவே. அப்படியாக இந்த நாளிலே முந்தைய காலத்தில் நீங்கள் ஆசீர்வாதமாக இருந்தீங்கன்னு, இது யாருக்கு? என் அன்பானவர்களை பார்ப்போம் என்றால் இஸ்ரேல் மக்களுக்கு சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை தான். அந்த இஸ்ரேல் மக்கள் ஒரு ஆசீர்வாதமாக இருந்தார்கள். அவர் அப்படியே பின்னிட்டு போனார்கள். மனம் திரும்பி வருகிற பொழுது, ஆசீர்வாத நிலையில் வருகிற பொழுது அந்த புதிய வாழ்வு கொண்டுகிறவன். அந்த 36ஆம் அதிகாரத்தினுடைய தலைப்பை நீ பார்ப்பீங்கன்னா புதிய வாழ்வுக்குன்னு ஆசீர்வாதம் சொல்லப்பட்டிருக்கும் அந்த 36ஆம் அதிகாரத்தில் 16. எனவே அன்பானவர்களே, ஆண்டவர் நம்மையும் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஆசீர்வதிக்கிறவர்கள் மிகுதியான வளமை உள்ள செயல்களாக நம்ம ஆசீர்வதித்து உயர்த்துகிறவராக இருக்கிறார். வருகின்ற புதிய வருடம் 2002ஆம் வருடத்திலே இந்த வசன வார்த்தை உங்களுக்கு வாழ்வாக மாறட்டும். நீங்கள் அப்படி மனுஷன் நீங்கள் ஆண்டவர் சொன்னார், முந்தைய காலங்களை விட மிகுதியாக நீங்கள் வளமடைய செய்வேன்னு சொல்லியிருக்கிறார், ஆசீர்வதிப்பான்னு சொல்லுங்க. நான் பார்க்கும் பொழுது அது மீகாவில் 7ஆம் அதிகாரத்தில் 14வது வசனத்துக்கு சொல்லுவார், எகிப்து நாட்டினின்று வந்த பின் நடந்தது போலவே வேதக செயல்களை புரிவேன்னு சொல்கிறார். எப்படி எகிப்து நாட்டிலிருந்து புறப்பட்டு இஸ்ரேல் மக்கள் சொல்றாரு, அதே போல வேதக செயல்களை புரிவேன் சொல்றாரு. நடக்கும், நானே அவர்களை மீட்டுக்கொள்வேன், அவர்கள் பழுகி பெருகுவார்கள் என்று நாம் பார்க்கிறோம். சக்கரையா 10ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம், 10ஆம் அதிகாரத்திலே 8. எனவே அன்பானவர்களே, ஆண்டவர் அப்படியா நம்முடைய ஆசீர்வதிக்க வல்லவராக, நல்லவராக, அற்புதராக இருக்கிறார். மிகுதியான காரியங்களை காண செய்கிறார். அன்பின் ஆண்டவரே, நீர் இன்றைக்கு சொல்லப்பட்ட வார்த்தைகள் எங்களுக்கு வாழ்வாக மாறட்டும். ஆண்டவரே, உம்முடைய வாயிலிருந்து புறப்படுகின்ற ஒவ்வொரு வார்த்தையும் எங்களுக்கு வாழ்வாக ஆசீர்வாதமாக நடப்பித்துக் கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த அருமையான வார்த்தை, இந்த வாக்கு ஆண்டவரே எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவதாக, நாங்கள் வாழ்ந்து வளர்பெற நீர்தானே கிருபை செய்வீராக. அப்பொழுது நாங்கள் உமக்கு நன்றி வழியே ஏறெடுப்போம், நன்றி கூறி உம்மிலே மகிழ்வோம், உம்மிலே வாழ்ந்து மகிழ்ந்திருப்போம். நீர் அப்படியே செய்து எங்களை வழிநடத்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன்.
இறைவா